தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. சையத் மௌலானா நம்ம செய்தியாளர் தஞ்சாவூர்லேருந்து இணைந்திருக்கிறார். சையத், இந்த வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பது தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில்னு புரிஞ்சுக்கிறேன். அந்த காவல் நிலையத்தை சேர்ந்த போலீஸார் தான் தஞ்சாவூர்லேருந்து புறப்பட்டு சென்னை வந்து சென்னையில் நீலாங்கரையில் உதயநிதியுடைய இல்லத்துக்கு சென்று அவரை அழைத்து வர்றாங்க இல்லையா? ஸோ அவரை தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்துக்கு தான் அழைத்து வர்றாங்களா? ரிமாண்ட் பண்ணுறதுக்கான திட்டம் இல்லைன்னு தலைமை வழக்கறிஞரே சொல்லியிருக்கிறார். தஞ்சாவூரில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த சென்டர் ஆஃப் ஆக்ஷன் இன்றைக்கி தஞ்சாவூராக தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் பார்த்தோம், ஒரு போர்க்குளம் போல் காட்சி அளித்தது. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் தாவேகா, ரெண்டு பேருக்கும் இடையே மோதல்லாம் ஏற்பட்டதை பார்த்தோம். இன்றைக்கி தஞ்சாவூர் நோக்கி தான் எதிர்க்கட்சி தலைவரை அழைச்சி வர்றாங்க. அங்கே போலீஸ் வட்டாரத்தில் நீங்கள் விசாரிக்கும் போது அவங்களுடைய செயல் திட்டமாக என்ன சொல்கிறாங்க? தஞ்சையில் நேற்று திமுக சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்களை பற்றி இழிவாக பேசியதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சை கரண்டை பகுதியைச் சேர்ந்த பைரவி என்பவர் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் இன்றைய தினம் சென்னையில் உள்ள அவரோட இல்லத்திலிருந்து அவரை கைது செய்து தஞ்சைக்கு அழைத்து வர இருக்கிறார்கள். இந்த நிலையில் தஞ்சையில் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தாவேக்காவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்தனர், இன்னொரு மறுபக்கம் திமுகவினர் சாலை முறையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கட்சி நிர்வாகிகள் இந்த தாவேக்கா கொடியை பிடுங்கி எறிந்ததில் திமுகவினர் பிடுங்கி இருந்தனர். இதனால் அந்த பகுதியில் திமுகவினருக்கும் தாவேக்காவினருக்கும் கடுமையான வாக்குவாதமும் அதே கல்களை வீசியும் காலணிகளை தூக்கி இன்னும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் என்பது நடைபெற்றது. அப்போது காவல்துறையினர் திமுகவினரும் தாவேக்காவினரும் தடுத்து நிறுத்தி இருவரையும் கலைஞர் செல்லுமாறு அது காலையில நம்ம பார்த்தோம். அந்த பரபரப்பெல்லாம் காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்போ தஞ்சையில் இருக்கக்கூடிய கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு வர்றாங்களா? என்ன ஏற்பாடு? சம்பவம் நடந்த பகுதி அண்ணாசாலை பகுதியில் நடந்துச்சு. இந்த பகுதியில் தற்போது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார். தஞ்சை மாநகரம் முழுவதுமே காவல்துறையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து வர இருக்கிறார். அதனால் பல்வேறு இடங்களில் அவரோட வாகனத்தை மறிப்பதோ இல்ல பல்வேறு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு திமுகவினர் தயாராகி இருக்கின்றனர். இதனால் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் அண்ணாசாலை பகுதி, அதாவது கீழாவசல் பகுதி, காவல்துறை காவல் நிலையம், அதே போன்ற பல்வேறு பகுதியில் காவல்துறையினர் குவிந்து வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்ல அவர் வாகனம் வந்தவுடன் நேராக காவல் நிலையம் வருகிறதா இல்ல தனியாக அவரை விசாரிக்கிறார்களா என்ன முழு தகவல்களும் வெளியாகவில்லை. ஆனால் காவல்துறையினர் பல இடங்களில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. ஓகே, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.